ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த தேவ வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தவ காலத்தில் இருக்கிறபடினாலே நாம் இந்த நாட்களிலே அந்த ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த லென்ட் சீசன் என்று சொல்லக்கூடிய தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட பிரியப்படுகிறேன். 1 ரிப்பண்டன்ஸ், 2 ரிடம்ஷன், 3 ரெனியூவல். ஸோ these 3 distinct things are required for all the Christians, even for those people who are going to be saved during this season. இது மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் யோவேல் சொல்லுகிறார். இப்பொழுதே வாங்க, உபவாசத்தோடு வாங்க, அழுகையோடு வாங்க, புலம்பலோடு வாங்க, உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் சொல்கிறார். திரும்புங்கள். That is the call from God the Father. திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்புங்கள். திரும்புங்கள், மீட்கப்படும்படியாய் திரும்புங்கள். நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, நாங்கள் கிறிஸ்துவர்கள் விசுவாசிகள். நல்லது, நீங்கள் உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள் இந்த தவ நாட்களில். renew yourself. So repent, your redemption, and you should renew yourself during this Lent season என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மனஸ்தாபத்தோடு, அதுதான் உபவாசம், அழுகை, புலம்பல் என்ற 3 காரியங்களும் சேர்ந்த ஒரு முழு இருதயம். அந்த முழு இருதயத்தோடு என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நம்மை தேவனிடத்தில் கிட்டி சேரும்படியான வழிகளாக இருக்கிறது, வாய்க்கால்களாக இருக்கிறது. உபவாசம் தவ காலத்தில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. உபவாசம் என்பது பட்டினியாக இருப்பது மாத்திரமல்ல, முழுவதுமாய் தேவனோடு வாசமாக இருப்பது. டு லிவ் வித் காட், டு லிவ் வித் கிரைஸ்ட், தட் இஸ் தி உபவாசம். 1. 2வது, அழுகையோடும் புலம்பலோடும் நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அழுது புலம்பி அதே நேரத்தில் முழு இருதயத்தோடு அவரை தேடி நாம் வர வேண்டும். பாருங்கள், அப்படி வருகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார், உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உங்களை ரெனியூ பண்ணுறார், புது சிருஷ்டியாய் புதுப்பிக்கிறார். ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒப்பு கொடுப்போமா? இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தையை தியானிங்கள். புதிய ஏற்பாட்டில் கூட நான் அடிக்கடி சொல்கிற வசனம் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன் நம்மை அழைக்கிறார். தவ காலத்தில் மனம் திரும்புவோமா? மனஸ்தாபத்தோடு வருவோமா? முழு இருதயத்தோடு சமூகத்தை நாடுவோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உபவாசத்தோடும் ஆண்டவரே, அழுகையோடும் ஆண்டவரே, புலம்பலோடும் ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் இடத்திலே மனம் திரும்பி வருகிற பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும், அவர்களை மீட்டுக்கொள்ளும், அவர்கள் வாழ்க்கையை புதுப்பியும், அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மீண்டும் ஆண்டவரை புதுப்பித்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.